ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மின்சாரத்துறைக்கு தேவையான காம்பனன்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான துறையிலேருந்து தற்போது புதிய வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் லெவல் பதவி, அதாவது அதிகாரி பணி அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் பே மட்டும்தான். ப்ளஸ் இது கூட ஹச்ஆர்ஏ, டிஏ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்பு. நீங்கள் ஏர்லியராக முன்னாடியே விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு பணி உறுதி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ள முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லுன்னு சொல்லுவாங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இங்கேருந்தா நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டார் கம்பெனி தாங்க. இதில் என்னென்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர், டெப்டி இன்ஜினியர் அப்படின்னு 2 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எல்லாமே ஃபிக்ஸ்டு டென்யூர் பேசிஸில் உங்களை எடுக்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்னும் போதே நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை நம்ம பார்த்துக்கலாம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் அப்படின்றதுல பிஇ பிடெக் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு எங்கே அப்படின்னா பெங்களூரில் உங்களுக்கு இருக்குது. வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெப்டி இன்ஜினியர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதில் 3ல் எது படிச்சிருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு
தமிழ்நாடு சூலூர், தாம்பரம், சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் படிச்சிங்க அப்படின்னா ஒடிசாவில் சண்டிபூர் அப்படின்ற பிளானட்டில் உங்களுக்கான ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா டெப்டி இன்ஜினியருக்கு ஜென்ரல் கேட்டகரி 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பட் ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் 31 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நீங்கள் சீனியர் மேனேஜருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசி அப்படின்னா ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டாச் காப்பி ஆஃப் நெசசரி சர்டிஃபிகேட், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா கூட இந்த பதவிகளுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன பதவிகள்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கல் கீழே என்னென்ன வருது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே என்னென்ன வருது, எலக்ட்ரானிக்ஸ் கீழே என்னென்ன வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு 50% மேலே மார்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவி கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா சீனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் 40,000 அது வரைக்கும் 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இது கூட என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக் பே நம்ம சொல்லியிருந்தோம். அதர் அலவன்சஸ் லைக் என்ன அப்படின்னா டியரன்ஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஏ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட டிஏ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இப்போது 56% வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. 35% ஆஃப் பேசிக் பே அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிஆர்பி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பேவும் உங்களுக்கு இருக்குது. குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிஎஃப் இருக்குது. பென்ஷன் எல்லாமே கிராட்டிடியூட் ஃபண்ட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறாங்க ஆஸ் பர் த கம்பெனி ரூல் படி. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் சீனியர் இன்ஜினியருக்கு கர்நாடகா பெங்களூர்லேயும், டெப்டி இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தாம்பரம் மற்றும் சூலூர்லேயும் உங்களுக்கு ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. ஏன் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பதவி தெரியாது. ஸோ இந்த பதவிக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து விண்ணப்பிச்சிடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜருக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த சீனியர் மேனேஜருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா பெங்களூரில் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அண்ட் புவனேஸ்வர் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு 3/12/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் டைம் இருக்குது. இந்த 15 நாளுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து எப்போ இன்டர்வியூ எப்போ எக்ஸாம் அப்படின்றத அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக இன்டர்வியூ அப்பியர் ஆகிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு 472 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் 472 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சைனு வந்து கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக 2-5 நிமிஷத்தில் உங்களால் மொபைல் ஃபோன்லேயே விண்ணப்பிச்சிக்க முடியும். இதுக்கு கடைசி தேதி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 3/12/2024. ஏதாவது கொரிஸ் இருந்தால் ஒரு இது கொடுத்துருக்காங்க கிளாரிஃபிகேஷனுக்கு, அதுலேயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கான டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.